பல நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மாபெரும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஹிஸ்புல்லா. ஒரே நாளில் 350 ராக்கெட்டுகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல். தலைநகர் டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்கள் தீக்கிரை. பதுங்கு அறைகளுக்குள் சென்று தஞ்சமடைந்த 40 லட்சம் யூதர்கள். ஹிஸ்புல்லாவின் 80% பலத்தை அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது. மாபெரும் காமெடி என யூத ஊடகங்களை கிண்டல் செய்யும் அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமை கடும் தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது. ஆளில்லா விமானங்கள், ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனால் சுமார் 500 முறை அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 40 லட்சம் யூதர்கள் பதுங்கு அறைகளுக்குள் சென்றுள்ளனர். பல கட்டிடங்கள், வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இதன் மதிப்பு பல $100 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே லெபனானில் ஹிஸ்புல்லா தீட்டிய திட்டப்படி இஸ்ரேல் படைகள் வசமாக சிக்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அல் பயாடா என்ற நகரத்திற்குள் சென்ற இஸ்ரேல் படையை முன்னரே திட்டமிட்டபடி சுற்றி வளைத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 6 மெர்காவா டாங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளன. அதில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்களின் நிலை தெரியவில்லை. இதையடுத்து அந்த நகரத்தில் இருந்து இஸ்ரேல் படைகள் தப்பி ஓடியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் மிக தீவிரமானது என்றும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனினும் முக்கிய சேத விவரங்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை. 17 ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியதாக கூறியுள்ள ஹிஸ்புல்லா, லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து தாக்கினால் அதற்கு பதிலடியாக டெல் அவீவ் தாக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் அலுவலகங்கள், கிடங்குகளை குறிவைத்து தாக்குவதாக கூறும் இஸ்ரேல் உண்மையில் அப்பாவி லெபனான் மக்களையே கொன்று குவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஹிஸ்புல்லாவின் அண்மை தாக்குதல் மூலம் அந்த அமைப்பின் பலம் இன்னும் குறையவில்லை என அரசியல் பார்வையாளர்கள் உறுதிபட கூறி வருகின்றனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.